என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த தாயானவள் என் வார்த்தைகளை கேட்கின்ற நீதான் அதிர்ஷ்டசாலி. இன்று இரவு 12 மணிக்குள்ளாக உன் தாயானவள் என்னுடைய பதிவு உன் கண்ணில் படும். நிச்சயமாக அதை மட்டும் நீ கேட்டு விட்டாயானால் பெருமகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே உன் தாயானவள் என்னை கண்டதும் இந்த வார்த்தைகளை கேட்டுவிடு. ஒருபோதும் தள்ளிவிட்டு செல்லாதே. எதனால் நான் இப்படி சொல்ல வேண்டும்? என் வார்த்தைகளை நான் ஏன் உன்னை கேட்கச் சொல்ல வேண்டும்? என் குழந்தையே, தேவையில்லாமல் எதையெல்லாமோ நினைத்து கொண்டு மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு என்ன நடந்தாலுமே அதில் இருக்கின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணர வேண்டும் என்றால் உன்னை சுற்றி உனக்கு நல்லதை பற்றி மட்டும் பேசக்கூடியவர்களை உன் அருகில் நீ வைத்திருக்க வேண்டும். நல்லதை பற்றி மட்டும் பேசுபவர்களை நீ எப்பொழுதுமே உன் செவிகளில் வந்து சேர்கின்ற வார்த்தைகளாக நீ மாற்ற வேண்டும். எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு நிலைக்கு வந்து விடுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தவறுகளையோ அல்லது எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளையோ உனக்குள் நீ கொண்டு வந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நான் கண்காணித்து கொண்டே இருக்கின்றேன். நீ எங்கு செல்கிறாய்? யாரோடு பேசுகிறாய்? என்னென்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாய் என்பது போல உன்னோடு நான் ஒவ்வொரு விஷயங்களையும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் தவறான பாதைக்கு செல்ல நான் அனுமதித்து விட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனால் என்ன கஷ்டங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகள் என்பதுவெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஒரு கஷ்டம் வந்ததுடன் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது போல கண்ணீரோடும் கவலையோடும் ஒரு மூலையில் நீ முடங்கி கிடந்து விடக்கூடாதல்லவா? அதனால்தான் உனக்குள் சுறுசுறுப்பையும் உனக்குள் உத்வேகத்தையும் கொடுக்க உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன். சுற்றி இருக்கின்றவர்களினுடைய சிந்தனைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு நீ உனக்கான வெற்றியை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும். உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ, எதையெல்லாம் உனக்கானதாக நிறைவாக தருகின்றதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நேரத்திற்கு தகுந்தாற் போல நீ உன் மனதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த மனிதர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது நம்முடைய வருத்தமாக இருக்கும் பொழுது நாமும் ஒருபோதும் இது போன்று நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு விடியலும் உனக்கான விடியல். ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல். நீ நினைத்தது போல இந்த நாளில் உனக்கு நல்லது ஒவ்வொன்றும் நடந்தே தீரும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் கிடைத்தே தீரும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் இனி எந்த நேரமும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். எதுவுமே தெய்வத்தின் துணை இல்லாமல் உனக்கு நடக்கவில்லை. தெய்வத்தின் துணை இல்லாமல் எந்த விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையை உனக்கு கொடுத்து விடவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே.
உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு என்றாவது ஒரு நாள் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நான் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தெய்வம் ஒன்றே தனக்கு கதியென்று எண்ணுகிறவர்கள் எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தை விட்டு விலகி நிற்கக்கூடாது. இறை நம்பிக்கை நம்மை காப்பாற்றும். இறை நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை கொடுக்கும். தெய்வம் இருந்தால் இந்த வாழ்க்கை நம் வசமாக மாறும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுது என்ன வேண்டி நின்றாலும் அதன் மீது உனக்கு உறுதியான எண்ணங்கள் இருக்க வேண்டும். நீ கேட்பது தெய்வத்திடம் என்பதனை மறந்து விடாதே. ஏனோ தானோவென்று இதையாவது கேட்க வேண்டும் என்பதற்காக எந்த விஷயத்தையாவது நீ செய்துவிட நினைக்காதே. என் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இத்தனை காலமும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு என்னென்ன அவமானங்களை சந்திக்கிறோம் என்பதனை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாராக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் தனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொள்ளத்தான் ஆசைப்படுவார்கள். அதுபோலத்தான் என் குழந்தை, நீயும் தெய்வத்தினுடைய அன்பினாலும் அருளினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த நிலை உனக்கு நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நீ வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்களை மட்டுமே அடைவதற்கு அல்ல, நீ நினைத்தது போல உனக்கான சந்தோஷங்களை நான் திரும்ப கொடுக்கின்றேன். அப்படியானால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இன்னொருவரின் மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னொருவரின் மனதில் சந்தோஷங்கள் வரும்படி நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இது இந்த ஜென்மத்தில் நீ சேர்க்கின்ற மிக பெரிய புண்ணியம். அம்மா, நானே இங்கு சிரிப்பதற்கு வழியில்லாமல் இருக்கிறேன், நீ இன்னொருவரை சந்தோஷப்படுத்தச் சொல்கிறாயே என்று கேட்கிறாயல்லவா? என் குழந்தையே, நான் உன்னை பெரிதாக எதுவும் செய்யச் சொல்லவில்லை. உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற ஒரு புன்னகை, உன்னுடைய உதட்டில் இருக்கின்ற அந்த சிரிப்பு, எதிரில் வருபவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் குழந்தையே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு சென்று கொண்டிருப்பார்கள். சிலர் வாழ்க்கையை வெறுத்து நடந்து கொண்டிருப்பார்கள். சிலர் இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், நாம் முடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருப்பார்கள். இன்னமும் சிலர் போராடி வென்று விடலாம் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருப்பார்கள். இப்படியாக எத்தனை பேர் எத்தனை மனநிலையோடு இருந்தாலுமே அவர்களுக்கு மனதில் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை பேர்தான் இதற்கு உறுதுணையாக இருப்பதாக இருந்தாலுமே என் குழந்தையே, நீ கொடுக்கின்ற ஒரு புன்னகை அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றும். எத்தனையோ சிந்தனைகளோடு வந்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தை விட்டே சென்று விடலாம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக மனதிற்குள் கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் என்றால்
யாரோ ஒருவரின் புன்னகை அவர்களின் மனதை அடியோடு கரைத்துவிடும். நம்மை பார்த்து இவர்கள் சிரிக்கிறார்கள், அப்படியானால் நமக்குள்ளும் ஏதோ ஒரு நல்ல குணம் இவர்களுக்கு தெரிவதனால் தானே நம்மை பார்த்து புன்னகைத்தார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று சுறுசுறுப்பாக செய்ய தொடங்குவார்கள். என் குழந்தையே, உனக்கும் அப்படித்தான். ஏதோ ஒரு எண்ணத்தோடு சுற்றி வரும் பொழுது உனக்கு எதிரில் வருகின்ற ஒருவர் உன்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்தால் நிச்சயமாக என் குழந்தை, நீயும் மீண்டும் புன்னகைத்து விடுவாய். நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நிறைவாக பெற்று கொடுப்பாய் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த விடியல் உனக்கான விடியல். இந்த நேரம் உனக்கான நேரம். உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நீ பெற வேண்டிய தருணம். உனக்கென என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நீ உனக்கே உனக்கானதாக உறுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம். என் குழந்தையே, நாம் நினைத்தால் நம் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் நாம் நினைப்பதில்லை. நம்மால் முடியாது என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடுகின்றோம். என் குழந்தையே, இன்றிருக்கின்ற குழந்தைகள் நான் நிறைய பேரை பார்த்துவிட்டேன். யாரேனும் ஒரு உதவி கேட்டால் அதை செய்துவிடக்கூட நினைப்பதில்லை. ஒரு சிறு முயற்சியை கூட எடுக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. சட்டென்று ஒரு நொடியில் முடியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். நாம் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய செய்ய நமக்கான முன்னேற்றங்கள் நம்மை தேடி வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையானது நமக்கான வெற்றிகளை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலுமே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் எந்த ஒரு மாற்றங்களையும் தவிர்த்துவிடக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உன் அம்மா பயணிக்கும் வரை என் குழந்தையை, நீ எப்பொழுதுமே மற்றவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை கேட்பதற்கோ ஏதாவது ஒரு விஷயங்களை நீ கேட்டு உன் வாழ்க்கையாக மாற்றுவதற்கோ நீ எந்நாளும் தயாராக இருக்கிறாயோ இல்லையோ, நேர்மறையான ஒரு விஷயங்களை கேட்கும் பொழுது நிச்சயமாக அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அடுத்தவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சொல்வதில் நியாயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று தெரிந்து கொள்வதில் தவறில்லை என்று முதலில் நீ எண்ணிக்கொள். என் குழந்தையே, எல்லோருடைய மனதிலும் என்ன எண்ணங்கள் இருக்கிறது, இவர்கள் நம்மை பற்றி என்ன யோசிக்கிறார்கள் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தோமானால் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் யார் என்ன நினைத்தாலும் உனக்கென்ன என்று சொல்லி உனக்கான வெற்றியை தேடிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான வெற்றி இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்குள் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட பழகு. எந்த இடத்திலும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளிலிருந்து உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.